ஸோ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட், ஆல் குட், ஓகேவா? எஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன், அதனால கேட்குறேன். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது. கோழி பண்ண செல்லதுரை லீடா. எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலன்னா 2வது வாட்டி தரும், அது எப்போன்னு தெரியாது, அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாம் ஓகே. பட் இவ்வளோ சீக்கிரமா எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் என்னை வந்து செந்தாமரை செல்வியா வாழ வச்ச டைரக்டர் சீனு ராமசாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இடிமுழக்கம் பண்ற டைம்லயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன். பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் இதுல பண்ண முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஆக்சுவலா நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்பெல்லாம் என்னன்னா நான் வெயிட் பண்ண டைம். ஏன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிதான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும், இல்ல பேஷண்டா வெயிட் பண்ணணும். எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா எனக்கு வந்து அவர் சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமசாமி சார். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்க 2 பேரும், லேலா. அண்ட் அவரோட வீட்ல இருந்து தான் நானும் வந்திருக்கேன். ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப். ஸோ அதே பிளாக் ஷீப் குடும்பத்துல இருந்து பவி டீச்சரா இன்ட்ரோ ஆகி 2 பேருக்கும் ஒரே ட்ராக் தான் நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கு. ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கு. ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பாக்குறப்போ, ஈவன் தென்மேற்கு பருவக்காற்றுல இருந்து எல்லாரும் பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. சீனு சாருக்காக அவர் வர்றது, அவர் ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சது எல்லாமே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் ஒன்று நான் நோட் பண்ணேன். ஆத்தா அடிச்சதுல பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட். ஏன்னா அந்த பாட்டுல வந்து அந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க, அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள. அப்போ வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டா அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றத ஒரு டைரக்டரால எப்படி இவ்வளோ அழகா கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன். பட் இந்த படம் எனக்கு லீடா கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் சார் அருளாந்தன் சார் அண்ட் மேத்யூ 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நீங்க வந்து என்னை செலக்ட் பண்ண டைம்ல நிஜமாவே என்னால் நம்ப முடியல. ஸோ இது ஒரு ஏகனோட ஃபர்ஸ்ட் படம்னு இருக்கப்போ அதுல பேர நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆண்டி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசோக் அண்ணா, டிஓபி சார், என்னோட அண்ணா, இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அழகா காட்டியிருக்கீங்க என்ன. அண்ட் இசையமைப்பாளர் சார், என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார், நிஜமா சார். எனக்கு நீர்ப்பறவையில அந்த பரப்பர பாட்டு, இந்த ப்ரொமோஷன் ஃபுல்லா நான் போன டைம் ஃபுல்லா நம்ம படம் பாட்டு பாடனோ இல்லையோ அந்த பரப்பர பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உங்க இசையில நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பத்தி நிறைய பேசியிருந்தேன். இடிமுழக்கத்துல நீங்க விட்ட சான்ஸ் எனக்கு இதுல கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்யூ சார். நிறைய கத்துக்கிட்டேன் சார் உங்ககிட்ட இருந்து. ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம், இந்த ஸ்லாங்ல வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுறது ஒரு விஷயம். இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருப்பாரு டயலாக் வந்து செட்ல. ஸோ அது வந்து கண்டிப்பா சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். ஸோ நாங்க எங்களையும் வந்து படத்துல செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ நாங்க அதை கத்துக்கிட்டு பண்றதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு. நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரகுநந்தன் சார், ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இன்னொரு பாட்டும் இருக்கு, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டை பத்தி. பேரு ஸோ
பொண்ணான போட்ட புள்ள. இல்ல உங்க பேரு எனக்கு வரல. சத்யா சாரி சத்யா. சோ தங்கச்சியா நடிக்கிற சத்யா, ரியலி ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். சோ அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல சார், எல்லாருமே புதுசான டீம் தான். அதனால இவ்வளோ புது குழுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அதனாலதான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமா அமையுது. ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம். அது கண்டிப்பா நடக்கும். எல்லாரும் போய் September 20th படம் பார்க்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கு, பேச முடியல. பட் டைரக்ஷன் டீம் மிஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணதுக்கு. ஏகா வாங்க. ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் நின்ட்டாங்கன்னா போட்டோஸ். இவ்வளவு நேரம் மைக் வேலை செய்யல. இல்ல யாரது? இல்லப்பா, சாரி, நான் ரொம்ப அதிகமா பேசுறேன்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா எனக்கு தெரியாது இல்லையா, உனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அப்பா இருக்காங்க, கிடைச்சிருக்காங்க உனக்கு பண்றதுக்கு. அண்ட் எங்க அப்பா அம்மாவால சப்போர்ட் பண்ண முடியுமே தாண்டி எவ்வளவு விஷயம் பண்ண முடியும்ன்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ யுவர் டேட் இஸ் ப்ரொடியூசிங் யுவர் ஃபிலிம், தட்ஸ் அ பிக் திங். ஸோ எனக்கு நிஜமாவே எனக்கு தெரியல இதுக்கப்புறம் இன்னொரு லீடா படம் பண்ண போறேனா இல்ல எப்ப பண்ண போறேன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதனால ஐ ரியலி வாண்ட் டு யூஸ் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ எமோஷனலா இருக்கு. ஏன்னா லிட்டரலா ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்றதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நான் குட்டி குட்டி ரோல்ஸ் நடுவில் நிறைய வந்தது. எனக்கு என்னன்னா மீனிங்ஃபுல்லா நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் அடுத்து என்னன்னு கேட்டுட்டு இருந்த டைம்ல எல்லாம் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு ஆர்டிஸ்டா சரி வரும், எப்ப வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும். அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புற மெசேஜும் தான் இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் ஏகா, உன்னை பத்தி பேசணும்னா ரொம்ப நல்லா நடிச்சேன். நாங்க 2 பேருமே ஏடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற பிளஸ் என்னவா இருந்ததுன்னா, சார் வந்து எப்பவுமே கரெக்டா வந்து எல்லாமே நம்ம கரெக்டா பண்றோமா சாரோட சீனுக்கு, இந்த லிமிட் போதுமா, இவ்வளவு நடிச்சா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது 2 பேருக்குமே. ஸோ அதை நாங்க பேசி பேசி நடிச்சோம். வெரி ஹாப்பி. நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வெளியில வந்து பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ டூ. ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். பட் என்னோட அப்பா அம்மா மட்டும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கலாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? ஒரு நிமிஷம். ஏன்னா நிஜமாவே இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ், ரொம்ப எமோஷனலான ஸ்டேஜ். பெரிய கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் ப்ளீஸ் பிரிகேடாவுடைய அப்பா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ், எப்போ என்ன பண்றோம்னு தெரியாது. ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாசிட்டிவா இரு, நீ உனக்கு அமையும், நல்ல படங்கள் வரும், நீ விட்டுறாத மாறா அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ ஒரு நிமிஷம் எனக்காக நீங்க. ஸோ பிரிகேடோட ப்ரொடியூசர்ஸ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் விஷன் ஹவுஸ் ப்ரொடியூசர்ஸ். ஓகே, ஸோ பிரிகேடா, உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். நீங்க வந்து சைட் வாக்கில் அப்படியே மியூசிக் டைரக்டர்கிட்ட நீங்க நல்லாவும் பாடுவீங்கன்னு ஒரு பிட்டை போட்டீங்க, அதை பார்த்தோம். ஸோ இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு மட்டும் அப்படியே பாடி முடிச்சிட்டீங்கன்னா. கண்டிப்பா ப்ளீஸ். ஸோ இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. ஸோ பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தெம். யா, தேங்க்யூ. ஸோ நான் பாட்டு பாடிடுறோமா சார்? ஓகேவான்னு சொல்றீங்களா? ஓகே. காத்திருந்த உனக்குத்தான், காலமினே நமக்குத்தான், கட்டுப்பாடு எண்ணத்துக்கு, கிட்டவாடாய கண்ணத்துக்கு, வெட்டி பந்தாத விட்டு புட்டு, ஜென்மத்துக்கு நாம கட்டுப்பட்டு, உன்னை விட்டா எனக்கார் இருக்கா, கண்ண மூடி அத பார்த்து காட்டு. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நிஜமா ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. Congrats, Brigida. Thank you all for the wonderful support. Thank you, producer sir and director sir and all crew and mainly this media people. Thank you so much. You will take us to a
great height. And first of all, thank you so much, Srinu Ramaswamy sir and producer sir, and again, wonderful acting. I have seen one time the movie, and we'll all support and we'll watch on 20th September. Thank you so much. Thank you, Kalani. Thank you. எல்லாருக்கும் நன்றி சார். Thank you. அருளானந்த் சார் ரொம்ப தேங்க்யூ சார். சின்னு ராமசாமி சார் ரொம்ப நன்றி சார். டீமுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.